வணக்கம். நான் டாக்டர் சி சவுந்தரராஜ். கிருஷ்ணகிரியில் உள்ள டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த கட்டுவிரியன் பாம்பு கடித்து 4 மாத குழந்தையை நாங்கள் எப்படி காப்பாற்றினோம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஏப்ரல் 10, 2025 ஆண்டு விடிய காலை 1:45 மணிக்கு ஒரு தனிஷிக் அப்படின்ற 4 மாத குழந்தைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி கதவு திறந்து வச்சுட்டு காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு படுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டுவிரியன் பாம்பு இந்த குழந்தையின் வலது காலில் 2 முறை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா மேலே ஊர்ந்து சென்று இருக்கிறது. சுமார் 3 அடி நீளமுள்ள அந்த பாம்பு கடித்து 1:45 கடித்தது. 2:15 விடிய காலில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வராங்க. வர்றப்பே இந்த குழந்தைக்கு கை, கால், உதடு, நாக்கு எல்லாமே ப்ளூயிஷ் கலராக மாறிடுச்சு, ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் அளவெல்லாம் ரொம்ப குறைஞ்சி 60% இருந்தது. இருதய துடிப்பு பார்த்திங்கன்னா 190 கிட்ட இருந்தது. நாங்கள் உடனே வென்டிலேட்டர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜனோட அளவும் பிக்கப் ஆகாமே இருந்தது. ஸோ காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் அந்த குழந்தையினோட கையே நீல கலராக இருந்து கொஞ்சம் பிங்க் கலராக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்பட்டு ஃபுல்லாக பிரெயின் டெத் மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தது. ஸோ 2 நாட்கள் இப்படியே வைத்து போராடி 3ஆவது நாள் தான் இந்த குழந்தை லேசாக மூச்செடுக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அப்பாடா, அந்த பிரெயின் டெட் சினாரியோலேருந்து ஓரளவுக்கு இப்போ ரிக்கவரி ஆகிட்டு இருக்குது. அதற்கப்புறம் 4ஆவது நாள் பேபி கண்ணை லைட்டாக அசைச்சி இப்படி அசைச்சது. கொஞ்சம் லைட்டாக தான் திறந்தது. 5ஆம் நாள் பேபி கண் ஓரளவுக்கு கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சது. பேரண்ட்ஸுக்கு ரொம்ப அப்போ தான் கண் திறந்த உடனே தான் ஒரு நம்பிக்கையே வந்தது. ஸோ எங்கள் மருத்துவமனை டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்னா பாம்பு கடிக்கு மிக பேர் போனது. அதுக்கப்புறம் பேபி கொஞ்சம் லைட்டாக ஃபிங்கர் மட்டும் அப்படி அசைய ஆரம்பிச்சது. ஸோ இது 6ஆவது நாள் கொஞ்சம் லைட்டாக அசைய ஆரம்பிச்சது. 7ஆவது நாள் ஓரளவுக்கு நல்லாவே அசைச்சது. 8ஆவது நாள் கொஞ்சம் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் கிராவிட்டியோட இந்த பெட்டோடையே கொஞ்சம் கை கால் அசைச்சது. ஸோ அதனால் வென்டிலேட்டர் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஐசிலே அப்சர்வ் பண்ணோம். ஸோ ஃபீடிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா ஓரளவுக்கு மூச்சு வாங்குறதெல்லாம் குறைஞ்சி, சளியெல்லாம் குறைஞ்சி, காய்ச்சல்லாம் குறைஞ்சி ரொம்ப 14th டே மாற்றணும், 15th டே வார்டுக்கு மாற்றணும், 16th டே ஒரு சென்ட்ரல் லைன்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி 17ஆவது நாள். இன்றைக்கி நல்லபடியாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்லா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு துரை. ஸோ இவரை இன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். Thank God that God has given me a chance to save a 4 months old baby. That was a very challenging case to us. So எப்படி ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இந்த குழந்தையை வெளில எடுத்து இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் ரொம்ப படாத பாடு கஷ்டப்பட்டோம். பட் இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றின ஆத்ம திருப்தி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருக்கிறது. ஸோ தேங்க் டு காட். தேங்க் யூ ஆல்.